ஹலோ வீவர்ஸ், கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக சனிக்கிழமை இரவு 7 மணி அளவில் பிரபல பாடகி ஜானகி அம்மா உயிரிழந்துட்டாங்க. இவங்களுக்கு வயது மூப்பு மற்றும் உடல்நல பிரச்சனையின் காரணமாக சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துட்டாங்க. இவருடைய உடலானது பார்த்தீங்கன்னா நேற்றைய நாள் அரசு மரியாதையுடன் இவங்களுடைய பண்ணை வீட்டில் நல்லடக்கமானது செய்யப்பட்டு இருந்தது. அதாவது கர்நாடகாவில் மைசூர் பகுதியில் இவங்களுடைய சொந்த இடமான பண்ணை வீட்டில் தான் பார்த்தீங்கன்னா இவங்களை நல்லடக்கம் செஞ்சுருக்காங்க. இவங்களுடைய உடல் நல்லடக்கம் செய்த அந்த இடத்துல இவங்களுடைய வளர்ப்பு நாய் செய்த செயலை பார்த்து அங்கு இருந்த பொதுமக்களும் ஊர் மக்களும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சி அடைந்து போயிருக்காங்க. அதோடு மிகப்பெரிய சோகத்திலையும் இருக்காங்க. அப்படி இவங்களுடைய வளர்ப்பு நாய் செய்த செயல் தான் என்ன, இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அது குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜானகி ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா மைசூரில் தான் இருக்காங்க. இவங்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாயானது வளர்த்துட்டு வந்திருக்காங்க. அதுலேயுமே இவங்களுடைய சொந்த இடமாக சொல்லக்கூடிய அந்த பண்ணை வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாயை வளர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க போனாவே பார்த்தீங்கன்னா அந்த நாயானது எங்கே இருந்தாலும் ஓடி வந்து இவங்க கிட்ட வந்து உக்காந்துக்குமாங்க. அந்த அளவுக்கு அந்த நாயின் மீது பார்த்தீங்கன்னா இவங்களுக்குமே பாசம் இருந்திருக்கு. அந்த நாய்க்குமே பார்த்தீங்கன்னா ஜானகி அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சாவே அந்த கார் சவுண்டு கேட்டாவே பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கார் கிட்ட வந்து நின்னுக்குமாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாயானது இவங்க மேல பாசத்தோடு இருந்திருக்கு. அப்படிப்பட்ட நாய் பார்த்தீங்கன்னா இவங்க இல்லை அப்படிங்கிற விஷயத்த அந்த நாயால கூட பார்த்தீங்கன்னா ஏத்துக்கவே முடியல. அதோடு இவங்களை பார்த்தீங்கன்னா நல்லடக்கம் செஞ்ச அந்த சமாதி முன்பு நின்று அப்படியே பார்த்தீங்கன்னா நாயானது ஊழ விட்டுருக்குங்க. அதாவது நாய் அழுகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அழுதுட்டு இருந்திருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா நேற்றில் இருந்தே பார்த்தீங்கன்னா அந்த நாய்க்கு உணவு வச்சாலுமே பார்த்தீங்கன்னா அந்த நாயானது சரியாக சாப்பிடல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பண்ணை வீட்டில் வேலை செய்யக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா நாய்க்கு நாங்கள் தினந்தோறுமே சாப்பாடு வைப்போம், அது நல்லா தான் சாப்பிட்டு நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் சனிக்கிழமை கூட பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. இவங்களை எப்போது இந்த இடத்துக்கு கொண்டு வந்து அந்த அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செஞ்சாங்களோ அப்போதுலேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த நாய் பார்த்தீங்கன்னா சாப்பிடவே இல்லை. நாங்களுமே பார்த்தீங்கன்னா சரி ஒரு மாதிரி இருக்கு போல் வெளியே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நாங்கள் வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டு வந்து அதன் பிறகு சாதம் வச்சாலுமே பெருசாக சாப்பிடவே இல்லை. போயிட்டு அதே இடத்துல போய் நின்றுக்குது. நாங்கள் அந்த இடத்துல இருந்து கூட்டிகிட்டு வந்து வேறு இடத்துல வந்து நாயை கட்டி வச்சாலுமே மீண்டும் பார்த்தீங்கன்னா சத்தம் போட்டுகிட்டே இருக்குது, குலைச்சிக்கிட்டே இருக்குது. சரின்னு அந்த நாயை கொஞ்சம் அவுத்து விட்டா போய் திரும்பவும் பார்த்தீங்கன்னா அம்மாவை நல்லடக்கம் செஞ்ச அந்த இடத்துக்கு போய் நின்றுட்டு ஒரு மாதிரி கத்துது. அதாவது நாய் அழுவுது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே எமோஷ்னல் ஆகி பேசியிருந்தாங்க. அதே போல் இந்த விஷயத்தை பார்த்தவங்க எல்லோருமே அதாவது ஜானகி அம்மா இல்லை அப்படிங்கிறது நமக்கெல்லாம் எப்படி வருத்தமாக இருக்குதோ அவர் ஆசையாக வளர்த்த அந்த நாய்க்கும் அதே வருத்தம் இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பலருமே நெகிழ்ச்சியுடன் இந்த காட்சிகளையும் பார்த்துட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. 5 அறிவு இருக்கக்கூடிய நாயாக இருந்தாலும் சரிங்க, 6 அறிவு இருக்கக்கூடிய மனுஷனாக இருந்தாலும் சரிங்க, அன்பு அப்படிங்கிறது எல்லோருக்குமே ஒன்று தான். அதுவும் பார்த்தீங்கன்னா நாய்களுக்கு அன்பானது ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வீட்டில் நம்ம ஆசையாக ஏதாவது ஒரு வளர்ப்பு பிராணி வளர்க்குறோம் அப்படின்னாவே அது அந்த உரிமையாளர்கள் மீது எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பாசமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பண்ணை வீட்டுக்கு போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நாயானது இவங்களை வந்து பார்க்காம போவாதாங்க. இவங்க கிட்டேயே உட்காந்துருக்குமா, போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்துருக்குமா, இவங்க கூடயே இருக்குமா, அதன் பிறகு போனால் கூட பார்த்தீங்கன்னா கத்துமா. இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு இருந்த அந்த நாய்க்கு இனி நம்ம ஜானகி அம்மாவை பார்க்க மாட்டோம் அப்படிங்கிற விஷயம் அந்த நாய்க்கு புரிஞ்சதோ என்னவோ தெரிலங்க. அந்த இடத்துல போய் நின்று கத்துறது அழுகிறது அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் அங்கே இருந்து பார்த்தவர்கள் எல்லோருமே ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டு பார்த்துருக்காங்க. அதோடு ரொம்பவும் பார்த்தீங்கன்னா வேதனையும் அடைஞ்சிருக்காங்க. காரணம் என்னன்னா இவங்க பார்த்தீங்கன்னா எப்போதுமே உடல் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா அதிக அக்கறை கொண்டவங்களாக இருப்பாங்களாம். ரொம்பவே கான்சன்ட்ரேஷனோடு இவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கவனிச்சுப்பாங்களாம். ஆனால் இப்படிப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாகவே சரியாக பார்த்தீங்கன்னா மருந்துகள் எடுத்துக்காம இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. காரணம் என்னன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கணவனும் இல்லை. அதாவது கிட்டத்தட்ட 1997 இவங்களுடைய கணவன் ராம் பிரசாந்த் பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க. இவங்களுடைய கணவன் மீது அதீத அன்போடு இருந்திருக்காங்க. இவங்க வெளி உலக
உலகத்திற்கு பாடகி அப்படின்னு நமக்கெல்லாம் தெரிஞ்சு 4 தேசிய விருது இப்படி வாங்கினவங்க அப்படின்னு தெரிஞ்சாலுமே வீட்டுக்குள்ளே எப்படி இருப்பாங்கன்னா ரொம்பவே பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் வந்து சாதாரண ஒரு பெண்மணி எப்படி இருப்பாங்க, ஒரு கணவனுக்கு மனைவியாகவும் ஒரு சாதாரண தன்னுடைய பிள்ளைக்கு வந்து ஒரு அன்பான அம்மாவாகவும் இருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி தான் இருப்பாங்களாம். இவங்களுடைய மருமகள் உமாவே பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப எளிமையாக இருப்பாங்க வீட்டில். அதே போல் இவங்களுடைய பேத்தி அக்ஷரா கூட பார்த்திங்கன்னா என்னுடைய உங்களுக்கெல்லாம் பாடகி அப்படின்னு தெரியும், ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அன்பான பாட்டி, எனக்கு எல்லாமே செய்யக்கூடிய ஒரு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உருக்கமாக பேசியிருந்தாங்க. வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வீடு தான் முக்கியம், வீட்டில் வந்து சாதாரண ஒரு பெண்ணாக தான் பார்த்திங்கன்னா இருந்துட்டு இருந்திருக்காங்க, அந்தளவுக்கு பாசத்தோடு இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தன்னுடைய கணவர் இல்லை, அதுலேயுமே இவங்களுடைய கெரியரில் இப்படிப்பட்ட ஒரு உச்சத்தை அடைஞ்சதுக்கு காரணமே என்னுடைய கணவர் தான். அவர் தான் என்னை எல்லா இடத்துக்குமே கூட்டிகிட்டு போவார், எவ்வளோ நைட் ஆனாலுமே எனக்காக கண் விழிச்சு உக்காந்துருப்பார், ரெக்கார்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு 2 பேரும் சேர்ந்து தான் வருவோம், என்னுடைய ப்ரொஃபஷனலுக்காக நிறைய விஷயங்கள் அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஹஸ்பண்ட் பற்றி ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா 1997 பார்த்திங்கன்னா இறந்ததே இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மீளா துயரமாக இருந்திருக்கு. இருந்தாலுமே தன்னுடைய மகனுக்காகவாது இனிமேல் நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகனை ஒருத்தரை மட்டுமே நினச்சிக்கிட்டு இத்தனை வருஷமாக பார்த்திங்கன்னா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த மகனுமே பார்த்திங்கன்னா உடல் நலக்குறைவின் காரணமாகவும் மாரடைப்பு ஏற்பட்டு பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 5 மாதத்துக்கு முன்பாக பார்த்திங்கன்னா இறந்து போயிருக்காங்க. இவங்க இறந்ததுலேருந்து இன்னுமே இவங்க ரொம்பவே உடஞ்சி போயிருக்காங்க. அதாவது கணவனும் இல்லை, மகனும் இல்லை, இதுக்கு மேலே நம்ம இந்த உலகத்தில் என்ன வாழணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே விரக்தியில் இருந்திருக்காங்க. பாடகி சுஜாதா இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட கூட பார்த்திங்கன்னா 2 மாதத்துக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் மீட் பண்ணியிருப்பாங்க போல். அப்போது கூட பார்த்திங்கன்னா ரொம்பவே எமோஷ்னல் ஆகி பேசியிருக்காங்க. இந்த பூமியில் இதுக்கு மேலே நான் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே இதாக பேசியிருக்காங்க. அதுக்கு இவங்களுமே ஆறுதல் சொல்லிட்டு அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே இப்போது அவங்களுமே ஓப்பனாக சொல்லி இந்த மாதிரி அம்மா அன்றைக்கி என்கிட்ட சொன்னாங்க, ஜானகி அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே உடைஞ்சு போய் பார்த்திங்கன்னா அழுந்திருப்பாங்க. ஸோ இப்படி இவங்களுக்கு கடந்த ஒரு 5 மாத காலமாகவே பார்த்திங்கன்னா மகன் இல்லாத சோகம் இன்னுமே பார்த்திங்கன்னா அவங்கள அதீதமாக பாதித்து இருந்திருக்கு. அதனால் பெருசாக சாப்பிடாம தூங்காமல் அதே ஒரு ஞாபகத்திலே இருந்துக்கிட்டு ஆல்ரெடி வயது மூப்பும் ஒரு காரணம், உடல் ஆரோக்கியத்துலேயும் பிரச்சனை இருந்திருக்கு. மேலும் அதெல்லாம் கவனிச்சிக்காமல் இருக்கும்போது இன்னுமே அது மேலுமே அதிகமடைஞ்சிருக்கு. அதனால தான் பார்த்திங்கன்னா இவங்க உயிரிழந்துட்டாங்க. இல்லைனா இவங்க இன்னுமே பார்த்திங்கன்னா நல்லா வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பலருமே இவங்களை சுற்றி இருக்கக்கூடிய வட்டாரத்தில் இருக்கக்கூடியவங்க சொல்கிறாங்க. ஸோ ஜானகி அம்மாவுடைய இறப்பானது ஒவ்வொரு மனதிலையுமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சோகத்தை தான் ஏற்படுத்திட்டு இருக்குது. மேலும் இவங்க பாடின பாடல்களில் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்டில் ஷேர் பண்ணிடுங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.